இது ஸ்பெஷல் ஐட்டம். இந்த கடையின் ஓனரோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன் ப்ராடக்ட் பீடா. இந்த பீடா விலை உயர்ந்த சாப்பாட்டு சாமான் வந்தாலுமாம் சாராயத்துக்கு சைட்டிஸ் இந்த டிப்பி அடிக்க ஒன்றும் வராதாம். என்ன இல்லை என்னத்துக்காக லண்டனுக்கு போகணும், ஐஸ்வரி ஆண்டி உள்ள தமிழாக்கள் என்னத்துக்காக லண்டனுக்கு போகணுன்றதை சொன்னீங்கன்னா பொறிச்ச ஐட்டங்கள் லண்டனில் இந்த பிரேக் ரேம் இப்படி பெருசு இல்லை, நான் இங்கே இருக்கு. கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு. இதுக்கு முன்னுக்குள்ள ஒரு வீடியோவில் ஜெஃப்னா ஸ்டோர்னு சொல்லி ஒரு கடையை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அவையண்ட 2வது பிரான்ச். இந்த கடையின் பேர் வந்து ஜெஃப்னா ஸ்டோர் இஸ் ஜால் கேஷங்கரி. ஜெஃப்னா ஸ்டோர் இஸ் ஜால் கேஷங்கரி அண்டு அவையண்ட 2வது ஸ்டோர். நான் என்னத்தை பெருமையாக பார்க்குறேன்னு சொன்னால், எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டி இன்னும் ஒரு அடுத்த லெவலில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை அல்லது ஒரு ஹை லெவல் சூப்பர் மார்க்கெட்டை வேறு லண்டனை விடுங்க வேறு சிட்டியோட ஒப்படைக்க ஐஎஸ்பரியில் ஒரு ஹை டெக்னாலஜியோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தொடங்கிக்கணும். ஒரு டெஸ்கோ அல்லது சேன்ஸ்பரி மொரிஷனுக்கு போகிற ஃபீலோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தொடங்கிக்கணும். இந்த ஜெஃப்னா ஸ்டோர் இஸ் ஜால் கேஷங்கரின்னு சொல்லி கீழுக்கு வந்து நான் இந்த அட்ரஸ் எல்லாமே போட்டு விட்றேன். மெயினாக தமிழ் கடைக்கு போனால் பார்க்கிங் பிரச்சனை எல்லா இடமும் இருக்குது. இங்கே வந்து இந்த ரோட்டில் விடாமல் ஃப்ரீ பார்க்கிங். அதோட இதுக்குள்ள இந்த ரோட்டில் உள்ளுக்கு போனீங்கன்னா ஒரு 750லேருந்து 800 கார் பார்க் பண்ணக்கூடிய ஒரு பிரமாண்டமான கார் பார்க் பின்னைக்கு இருக்குது. அப்போ நீங்கள் இடங்களில் கார் பார்க் இல்லாட்டி கூட இங்கால கொண்டே விடலாம். பின்னால் ஃப்ரீ பார்க், நாங்கள் காசு பே பண்ணதில்லை, ஃப்ரீ பார்க் இருக்குது பின்னால். வாங்கோ கடைக்குள்ளே போவோம். கடையை பார்க்கக்குள்ள முன் என்ட்ரன்ஸ் வந்து போட்டிருக்கீங்கன்னா ஜெஃப்னா ஸ்டோர் இஸ் ஜால் கேஷங்கரின்னு சொல்லி முன்னுக்கு வந்தோடனே பூக்கள் எல்லாம் இருக்குது. மற்றது இந்த ஒன் ஸ்டாப்ன்ற ஒரு பிராண்ட், டெஸ்கோன்ற பிராண்ட். இந்த டெஸ்கோன்ற பிராண்டில் வந்து என்னென்னா டெஸ்கோவில் விற்கிற ப்ராடக்ட்டும் வந்து இவையில் இங்கே விற்பினோம். அதான் இந்த ஒன் ஸ்டாப் கடையில் ஒன் ஸ்டாப்ன்ற உள்ள ஃபேமஸ். அப்படியே உள்ளுக்கு வரைகளை பாருங்கள், வெளியில் ட்ரொலி இருக்குது. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த இல்லை நீ என்ன ட்ரொலி எங்களுக்கு ட்ரொலி என்ன ஐடியா இப்போ நீ இங்கே பிறந்து வளர்ந்த முன்னாடி என்ன கருன்ற இந்தியாவில் வெளியால் இந்த உள்ளுக்கு வந்தோடனே கூடைகள் பாஸ்கெட் எல்லாம் இருக்குது. அப்படியே வந்தோடனே விளக்கே பக்கம் ஐஸ்கிரீம் செக்ஷன், இந்தியாவில் ஒஃபரில் உள்ள அரிசிகள் போட்டிருக்கணும். அப்படியே கவுண்டரை பாருங்க, ஒரு ஹை லெவலில் ஒரு எவ்வளவு பெர்ஃபெக்டாக டிஜிட்டல் மூடில் செய்திருக்கணும் கவுண்டர். அப்படியே கட்டிங் குட்டிங் பின்பக்கம் ஃபுல்லாக கட்டிங் குட்டிங் லொட்ரி மிஷின் இதோட சேர்த்து அப்படியே நீட்டாக நல்லா இருக்குது. கவுண்டருக்கு ஆப்போசிட் சைட் இந்த பக்கம் வந்து இங்கிலீஷ் ஐட்டம். நார்மலாக இந்த செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் எங்கட மிக்சர் ஐட்டங்கள் விற்கிறாங்க. இந்தியாவில் கிரிப்ஸ் ஐட்டங்கள், இங்கே எங்கட டிப்பி இந்த கிரிப்ஸுக்குள்ள எங்கட டிப்பி வரைக்கும் இருக்குது. எவ்வளோ டிப்பி சின்ன சாப்பிட்ருப்போம். எல்லாரும் என் ஃப்ரெண்டாக சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னதான் விலை உயர்ந்த சாப்பாட்டு சாமான் வந்தாலுமாம் சாராயத்துக்கு சைட்டிஸ் இந்த டிப்பி அடிக்க ஒன்றும் வராதாம். இந்த கேமராக்காரன் ட்ரை பண்ணி போட்டு சொல்லு ரெண்டு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொல்லுவார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இங்கிலீஷ் ஃப்ரோசன் ஐட்டம் அவ்வளோ இருக்குது. இந்த பொட்டாட்டோ சிப்ஸுகளில் இருந்து பொட்டாட்டோவில் இருந்து இந்த பேக்கன் அந்த ஐட்டம் எல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம் இதுக்கே இருக்குது. இதில் இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் போட்டிருக்கணும். ஐஸ்கிரீம் ஐட்டம் நிறைய இருக்குதுங்க. அதோட இந்த பக்கங்களும் ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் ஐட்டம் தான். இதுக்குள்ளேயும் இங்கிலீஷ் ஐட்டம் வாங்கோ. அது ஒரு நல்ல ஸ்டைலாக இந்த சின்ன கோலா ஐட்டங்கள் ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருக்குது வச்சுக்கணும். சின்ன கோலா ஐட்டங்கள் அப்படி இந்தியாவில் ஒரு கொஸ்டா காஃபி மிஷின். இதில் ஒரு நார்மலாக சாப்பாடு ஐட்டங்கள் விற்கிற ஸ்பெஷல் ஐட்டம். இந்த கடையின் ஓனரோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன் ப்ராடக்ட் பீடா. இவர்கிட்ட பீடா என்னையே சொல்லிக்கிறார், வாங்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு 4 பீடா வாங்கிட்டு போவீங்கன்னு சொல்லிக்கிறார். அதால் கோவைக்குள்ளே வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் பீடா எப்படி இருக்கட்டு வாங்க. அப்படியே இந்த செக்ஷனை பார்ப்போம். இதுக்குள்ள பிரெட், இது அவ்வளவுமே இங்கிலீஷ் ஐட்டம். அதாவது சாதாரண யூகேயில் உள்ள கடையில் உள்ள அவ்வளவு சாமானும் இங்கே இருக்கும். இந்த பீன்ஸ் ஐட்டங்கள், இந்த சோஸ் ஐட்டங்கள் அதெல்லாமே இதில் இருக்குது. நான் ரெண்டமாக தான் காட்டுறேன். அதோட இது வந்து ஈழத்து இந்திய எண்ணெய் வகைகள், ஓயில் வகைகள், தலைக்கு வைக்கிற ஐட்டங்கள், இந்த ஐட்டங்கள் அமலா எல்லாருமே இருக்க வருவீங்க. ஆம்லா வட்டி போட்டு ஆம்லாண்டு போடுறான். எனக்கு அமலாண்டாண்டு வருதுடா.
இஞ்சால சோப் ஐட்டங்களும் கிடக்கு. அப்படியே வாங்கோ இஞ்சால. இது இந்த பின்பக்கம் இவ்வளோ இது ஃபுல்லாகவே இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த மசாலா ஐட்டம் சான் பிராண்ட் அது மட்டும் என்ன பிராண்டா அது லசியாவா லசியா பிராண்ட் சான் பிராண்ட் இஞ்சால ஆல்நூர் பிராண்ட் பச்சா பிராண்ட் இப்படி நிறைய வகையான மசாலா ஐட்டங்கள் இருக்குது. ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள கடை என்னபடியாக இன்டர்நேஷ்னல் பிராண்டில் நிறைய இருக்குது. அதோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பள வகைகள் அவ்வளவு அப்பளம் இருக்குது. மதுரை மீனாட்சி அப்பளம் வரைக்கும் இருக்குது. மதுரை மீனாட்சி அப்பளத்தில் இருந்து எல்லா வகையான அப்பளங்களும் இருக்குது. சின்ன அப்பளம் வாங்க இப்படி சின்ன சின்ன அப்பளங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. வாங்க மற்ற இந்த ஸ்டார் அப்பளம் கனவை கேட்பீங்க சின்ன புள்ளிகள் கலர் இது எங்கட உள்ள அப்பளம் தான்டா. உங்களோட உள்ள வடகம் எங்கட உள்ள அப்பளம். நாங்கள் சொல்கிற வடகம் இது இல்லை, தமிழ்நாட்டு ஸ்டைலாம் வடகம். இது அப்பளம் தானுங்கட கலர் கலரான அப்பளங்கள் எல்லாம். இப்போ தமிழ்நாட்டுக்காரன் இந்த கேமராமேனாக கொண்டு வந்தால் ஈவன் தமிழ்நாட்டு செயலுக்கு எங்களை மாற்றிடுவான் போல போகிறத பார்த்தா. சரி, இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இளநிகளில் இருந்து தோசைமா லண்டனில் கூட இந்த ஸ்டைலில் தோசைமா இல்லை. நல்லதோ கெட்டதோ அடுத்த கட்டம் பாருங்கோ. தோசைமான ஸ்டைலை எப்படி இருக்கட்டு ஏன்னா ஈஸி கலட்டி போட்டு அப்படியே ஊற்ற வேண்டியான். சரிதானே? சுவை பிராண்டை பாருங்க. பிராண்டை பேர் வந்து சுவை என்ற பிராண்டில் இருக்குது தோசைமா. இது இட்லி தோசை பட்டர் தோசைமாக்களே 3-4 வகையான தோசைமா இருக்குது. அடுத்தது ரசகுல்லா, மற்றது சீஸ் ஐட்டங்கள், இளநீ வகையை பாருங்கள். இளநீ ஐட்டம் எத்தனை வகையான இளநீ இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெஷ் அன்னாசி ஜூஸ் அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு இஞ்சால வாங்க. இந்த செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட், இதுக்குள்ள தயிர் மோர் பால் வகைகள், அப்படியே இஞ்சால இங்கிலீஷ் ஐட்டங்கள் அதாவது இங்கிலீஷ் ஐட்டம் மீனிங் ஒன் ஸ்டாப் பண்ணுறபடியாக டெஸ்கோவில் உள்ள பிராண்டில் உள்ள ஐட்டங்கள் இதுக்குள்ளே வரும். இப்படியே இதுக்குள்ளே வருது. அப்படியே இந்த பக்கம் வாங்கும். இந்த பக்கம் தான் ஸ்பெஷல். அலவேரா போட்டலில் இருந்து எல்லா வகையான ஜூஸும் இருக்குது. எல்லா நாட்டு ஜூஸும் இருக்குது. எல்லா நாட்டு ஜூஸும் என்னென்று நான் காட்டுறேன் பாருங்க. இந்த எனர்ஜி ட்ரிங்க் ஐட்டங்கள் யூகேன்னு இருக்குது. அப்படியே கொக்கோ கோலா அந்த ஐட்டங்கள் அப்படியே இங்கே பாருங்க. என்னென்னு சொல்கிறேன் இதை பபுள் டீ என்ன பபுள் டீயில் பாருங்கள் புது மாடலில் பபுள் டீ. அதோட சைனாக்காரண்ட கோலி சோடா நல்லா இருக்குது. நம்ம குடிச்சு வரேன். கண்ணாடி போத்தில் சைனீஸ் பிராண்டுன்ற கோலி சோடா இருக்குது. இது நான் அங்கே குடிச்சினான்னு சொன்னால் எந்த கஸ்டமர் வாழ் இருக்கிறார் பூல் பீச்சில் அவற்ற கடையில் ஒரு தாய்லாந்து கஸ்டமர் வாழ். மற்ற இந்த ஐட்டங்கள் என்ன சொல்கிற இதை மொக்கு ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மெயினாக தாய்லாந்து பிராண்டுன்ற கிரேப்ஸ் ஜூஸ், புளியம்பழ சோடா, அதே மாதிரி சீத்தாப்பழம் பாருங்கள். சீத்தாப்பழம் ஜூஸாக இருக்குது. நாங்கள் சீத்தாப்பழத்தை விட தூக்கி பின்னு கடிச்சிப்போம். இங்கே சீத்தாப்பழம் ஜூஸாகவே வைக்கிறாங்க. அதே மாதிரி மைலோ ஜூஸ் இருக்குது. அதே மைலோவில் பெரிய மைலோ இருக்குது. மற்றது இந்த எம்டி பிராண்டின்ற என்னென்னு சொல்கிறது விளாம்பழ ஜூஸ். நீங்கள் தான்டா தமிழ்நாட்டுக்காரரை கொண்டு தான் இப்போ சப்போட்டா ஜூஸ் சொல்லியிருக்கீங்க விளாம்பழ ஜூஸு. இதெல்லாமே இருக்குது. அப்படியே இந்த செக்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து மலையாளி என்ற இந்தியன்ற மசாலா ஐட்டங்கள் முழுக்க ரெடி டு குக்காக உள்ள மசாலா ஐட்டங்கள் பவுடர்கள் முழுக்கவே இதுக்குள்ளே இருக்குது. இஞ்சால் எப்படி எதிர்ப்புங்க இதுக்குள்ளே சப்பாத்தி, இந்த ரோல் சுற்றுற ரோல் பேப்பர், ரெடிமேட் மோதகம், மற்றது இந்த என்ன சொல்கிறது தேங்காயல் முருக்கங்காயல் மிக்ஸ் வெஜிடபிள் சாம்பாரெல்லாம் போடணும்னு சொன்னால் பக்கண்டு ஓடி வரோம். பக்கண்டு இந்த பேக் கொண்ட வாங்குகிறோம். பக்கண்டு சாம்பாரை ரெடி பண்ணுறோம். எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. சரிதானே? மற்றது இன்னொரு விஷயம் பண்ணி ஆக்கணும். நான் காட்டுறேன் போகிறோம்டா. விழுந்தா இன்னொரு முக்கியமான ஐட்டம் புறவாடுதில்லை. இந்த எங்கட லண்டனில் உள்ள அக்காக்கள் அம்மாக்கள் என்ன செய்கிறேன்னா நகங்களை வந்து ஒட்டி பெருசாக வளர்த்து வச்சுக்கிறது. சின்ன வெங்காயம் அப்படி இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோக்கா நகம் பிரச்சனையாயிரும். அப்படியான ஆக்களுக்கு சின்ன வெங்காயம் உரித்து க்ளீன் பண்ணி பேக் பண்ணி இருக்குது. அப்போ நீங்கள் நகத்தை இன்னும் ஒட்டலாம், நீளமாக ஒட்டலாம், அப்படியே கொட்டலாம். இதுதானே அது புருஷன் டேஸ்ட்டாக இப்படி நல்லதாக கொட்டணும்னு சொல்கிறது புருஷன்ட்ட வரும். பட் காட்டுறேன். அதே மாதிரி இடியப்பம் எல்லாம் வந்து
ஃப்ரோசின்ல இருக்குது, இடியப்பம் ஃப்ரோசின்ல இருக்குது, பிலாக்காய் இருக்குது. பாருங்கள், பிலாக்காயெல்லாம் ஃப்ரோசின்ல இருக்குது. இடியப்பம் இருக்குது, இடியப்பம், பணியாரம், இடியப்பம் எல்லாம் ஃப்ரோசின்ல இருக்குது. மைக்ரோவேவில் கொண்ட வச்சு பக்கண்டு 2 மினிட்ஸ் சாப்பாடு. அதே மாதிரி பராட்டா ஐட்டங்கள் பாருங்கள், பராட்டாலாம் இருக்குது. இது என்ன சாமான்? துரிக்கனடாப்பா, என்ன சாமான் இது? துரியன் இல்லை, இது பனஸ். இல்லை இல்லை இல்லை, சீனி சம்பல் பான். சீனி சம்பல் பான் துரியன் பான் தான் பார்த்துக்கலாம். சீனி சம்பல் பான் வந்து இருக்குது. மற்றது ரெடிமேட்டாகவே மட்டன் ரோல் எல்லாம் வந்து பேக் பண்ணி இருக்குது. நீங்கள் அவசரத்துக்கு வீட்டில் மட்டன் ரோல் கொடுக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து எடுத்துக்கொண்டே கொடுக்கலாம். ஏன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு தமிழ் கடைன்னு சொன்னால் தனியாக தமிழ் சாமான் வச்சுருப்பாங்க. ஸோ நோமலாக உள்ள சாமானை போடுவாங்க. இந்த கடைக்குள்ள தமிழ் சாமான் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் சாமான், வேறு நாடுகளோட சாமானும் இருக்குது. அப்படி அங்கே போய் அப்படியே ஜாடி இந்தியாவில் பாருங்கள், பராட்டா, கொத்தரொட்டி, தேங்காய்ப்பூ, மரவள்ளி கிழங்கு எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக இதுக்குள்ள இந்த ட்ரொபிக்கல் பிராண்டுன்ற ஜமேக்கன் ட்ரொபிக்கல் பிராண்ட். இவங்களோட பீனட்ஸ் டப்பாவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், எனக்கு பிடிக்கும். இருக்காது ஓகே. எது இது என்னென்ன வழக்கல் உண்மையாவோ? அதான் நான் எங்கடி ஆக்களை சொல்கிறேன். நான் இலங்கையில் எவ்வளவுதான் வளங்களும் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே கேரளா பிராண்ட் எங்களோட பிராண்டை ஓவர்டேக் பண்ண போகுது. அதாவது நான் பொறாமையிலையோ பெருமையாக சொல்லல, அந்த நிறைய ஐட்டம் வந்து கேரளாக்காரர் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இது அவங்க கேரளா பிராண்ட்லேயே போயர்லாண்டே போட்டிருக்காங்க. இது வழுக்கல், இளநீண்ட வழுக்கல். அப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் எவ்வளோ எங்களோட பொருளாதாரம் தென்னை வளம் உள்ள நாட்டில் இருந்து நாங்கள் ஏற்றுமதி செய்யாமல் இருக்கிறோம். கேரளாவிலேருந்து வழுக்கல் வருது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய வகையான தேங்காய்ப்பூ ஐட்டங்கள் இருக்குது, நிறைய வகையான தேங்காய்ப்பூ ஐட்டங்கள் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நெய் செக்ஷன், எண்ணெய் வகைகள் அவ்வளவு. லண்டனில் உள்ள அவ்வளவு எண்ணெய் செக்ஷனும் இருக்குது. இந்தியாவில் பாருங்க, புளி, இந்த இப்படி ஒரு பெரிய புளியை நான் இங்கே பார்க்குறேன். சரி, இந்த பெரிய பண்டலாக உள்ள ஒரு பெரிய புளியை இங்கே தான் பார்க்குறேன். அதுவும் வடிவாக பேக் பண்ணி இருக்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்க, அடுக்கின மாதிரி, அடிச்சு போட்டு அடிக்கிற மாதிரி, உள்ளே கொட்டை எடுத்த பக்கத்தை பின்னுக்கு புளியும் வச்சு அப்படியே முன்னுக்கு அடித்த மாதிரி செய்து வச்சுக்கணும் புளி. அதே மாதிரி இந்த நெய் ஐட்டங்கள், அமுல் பேபி ஐட்டங்கள், இதயம் நல்லெண்ணெயெல்லாம் இங்கே ஆஃபர் போட்டிருக்கணும். 599 போட்டிருக்கணும் இந்த இதயம் எண்ணெய். இந்த பக்கம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஈழத்து மசாலாக்கள், இந்த கட்டைச்சம்பல்கள், கருவாடுகள், அது அந்த பிராண்ட் அப்படிலாம் இந்தியாவில் இருக்குது. அதுக்கு ஒப்போசிட்டாக ஈழத்துக்கு சளைச்சது இல்லைன்னு சொல்லி கேரளாக்காரர்கிட்ட வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் கேரளாக்காரர்கிட்ட தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட ஐட்டம் இருக்குது. நான் கேரளான்னு சொல்லி இதாக சொல்லல, தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட ஐட்டங்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி மேகின்ற சோஸ் ஐட்டங்கள், எல்லா வகையான வேறு நாட்டுன்ற சோஸும் இருக்குது. இது எங்களோட நாட்டில் சோஸும் இருக்குது. இந்த கெச்சப்புகள், கார்லிக், அந்த மயோக்கள், அந்த ஐட்டங்களும் மட்டும் இடக்கிட இப்படி அரிசி ஒஃபர்களும் வச்சுக்கணும். அரிசி ஐட்டங்கள்ன்ற ஒஃபர்களும் கிடக்குது. அப்படியே இந்த பக்கம் போவோம். இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே இந்த கச்சான், கடலை, காஜு, நிறைய பிராண்ட் எனக்கு நான் சொல்ல தெரியல. இது பாருங்க, இதெல்லாம் ஃபுட் கோர்னு நல்ல காஜு, நல்ல பிராண்டான காஜு ஐட்டங்கள். மற்ற இந்தியாவில் இங்கே பாருங்க, இந்த இவ்வளவு செல்ஃபும் டீ பேக்கு, இந்த கீழே கொஞ்சம் இருக்காங்க, இதுக்குள்ளே இருந்து இவ்வளோமே டீ பேக்கோட வச்சுக்கிறாங்க. டீ பேக் செல்ஃப் விதவிதமான டீ இருக்குது. இங்கே பாருங்கள், விதவிதமான டீ பவுடர்கள் இருக்குது. சிலோன் டீ பவுடர், ஆச்சி மசாலாவோட டீ பவுடர் இப்போ போடுறாங்க, கோபி தூள். அப்போ எல்லா வகையான டீ பேக்கும் இருக்குது. டாட்டாண்ட டீ பேக், நெஸ்டமோல், மைலோ, இந்த ஐட்டம் இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேல் செல்ஃப் அவ்வளவும் மிளகாத்தூள் எத்தனை வகையான பிராண்டு கண்டுவாங்க. லண்டனுக்கு உடவுல பிராண்ட் இல்லைடாப்பா. அப்படியே இந்தியாவில் வாங்கோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கற்கண்டு, வெல்லம், சர்க்கரை, திருவிழாக்கள், பெரிய நிகழ்வுகள் வரைக்கல எல்லாரும் யோசிப்பீங்க, ஓடி வாரது லண்டன்லாம் எல்லாம் வாங்கணும். இங்கே பக்கத்தில் இருக்குது ஐஸ்பெரியில் வந்து, ஐஸ்பெரி கிட்ட உள்ள சிட்டி பட்ஃபர்ட், அதே மாதிரி லூட்டன், மில்டன், வேறு எதுக்கிட்ட பட்ஃபர்ட், லூட்டன், மில்டன், இதுக்கு எல்லாம் வந்து இந்த சிட்டி வந்து சரியான கிட்டே இருக்குது. அவ்வளவு பொருட்களுமே இருக்குது. நீங்கள் இங்கே ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கார் பார்க் ஃப்ரீ. மற்றது என்ன சொல்கிறது, சாமான் இல்லாமல், எங்கள்ட நாட்டு சாமான் இல்லாமல் வேறு நாட்டு சாமான்.
ஏலக்காய் எல்லாம் இப்படி ஒரு பெரிய பக்கையில் இங்கே கிடக்குது. ஏலக்காயை பாருங்க, ஏலக்காய் நிறைய வெரைட்டிஸ். எல்லாருமே இந்த சியா சீட்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த சியா சீட்ஸை இதை ஊற போட்டு சாப்பிட்டாலும் வண்டி குறையமா வந்து நானும் இப்போ ட்ரை பண்ணுறேன். வண்டி குறையிறது ஒரு பாயை கட்டணும், பாயை கட்டுப்படுது இல்லை, நானும் ட்ரை பண்ணுறேன். சியா சீட் சாப்பிட்டா வண்டி குறையமாவன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இப்போ போட்டு சாப்பிட்றது. இதில் உள்ளதெல்லாம் பருப்பு வகைகள். ஓகே, மெயினான திங் என்னென்னு சொன்னால், உங்களோட கேள்வி என்னென்னா, நீங்கள் யோசிப்பீங்க இவ்வளோத்த காட்டுறீங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் கடை இருக்குன்னு சொல்கிறீங்க, வெஜிடபிள் என்னென்னு கேள்வி பாருங்க. இஞ்சால வாங்க அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டுவேன் நான். இஞ்சி, உள்ளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் இந்த செக்ஷன். சரியா? பம்பா வெங்காயம் இருக்குது, பச்சை கடலை இருக்குது, பிலாக்கொட்டை இருக்குது. பாருங்க, இஞ்சி இருக்கா பாருங்க. மட்டிவில் சின்ன வெங்காயம் இல்லாட்டிக்கு ஒரு ஃபோனை போட்டிங்கன்னா இங்கேருந்து அனுப்புவோம். மட்டிவில், ஆவரங்கால், புத்தூர் சின்ன வெங்காயம் இருக்குது. இஞ்சி, இஞ்சி வந்து சைனீஸ் இஞ்சியும் இருக்குது. இது சைனீஸ் இஞ்சி, இது வந்து ஏசி, இது சைனீஸ் இஞ்சி, இது எங்களோட சிலோன் இந்தியன் இஞ்சி. இது நல்ல காரமாக இருக்கும், இது காரம் குறைவாக இருக்கும். மற்றது உள்ளி ஐட்டங்கள் இருக்குது, வெங்காயம், தேங்காய் எல்லாம் நல்ல தேங்காய் இருக்குது. லண்டனில் உள்ள தேங்காயோட ஒப்பிடைக்க நல்லதாக இருக்குது. பாருங்க, தேங்காய் இருக்குது. வாங்க உள்ளுக்கு போவோம் ஃபர்ஸ்ட். உள்ளுக்கு போவோம். இங்கே உண்டாயா, இங்கே உண்டாயா, இங்கே உண்டா, இங்கே உண்டாயா. என்ன வீடியோவில் மனம் தெரியுமானா நான் மனத்தை காட்டிலும் நல்ல மனமாக இருக்குது. விழாப்பழம் இந்தியாவில் பேக் பண்ணியும் இருக்குது. விழாப்பழம், முலாம்பழங்கள் இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது. இந்தியாவில் வாழைப்பழம், இது என்னென்ன கதை வாழைப்பழம் நான் சின்ன இருக்குது. இவங்கடா கேரளா காட்டு, கேரளா குஞ்சுமணி வாழைப்பழம், கேரளா குஞ்சுமணி வாழைப்பழம் இருக்குது. சிரிக்கிறீங்களா அப்படி சொல்லி தான் நான் முந்தி வேலை இருக்குது. நான் கொய்யாப்பழத்தை பாருங்கள், கொய்யாப்பழத்தை பாருங்கள், வட்டி வட்டியாக வந்து குமிஞ்சிது கொய்யாப்பழம். மற்ற இது தாய்லாந்து கொய்யா, ஆனக்கொய்யா, ஆனக்கொய்யா இருக்குது. கீழே பிளான்டின் இருக்குது. இந்த பிளான்டின் ஒரு கதை இருக்குடாப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடகர் முந்தி வேலைக்கு போக இந்த பிளான்டின் ஒன்று வாங்கி சாப்பிட்டு போவார். கேட்டால் சொல்லுவார், தாங்கள் வந்து கேரளாவோட கனெக்ஷனாக உண்டு. இப்போ நிப்பாட்டிட்டார், நாங்கள் சொன்னால் போகிறது. வாங்கோ, இதுதான் அவையண்ட இன்டர்நேஷ்னல் வெஜிடபிள் பிளேஸ். முள்ளங்கியில் இருந்து, லீக்ஸில் இருந்து, கோவாவில் இருந்து, இங்கே எங்களோட ஊர் வாழைக்காயில் இருந்து, எங்களோட வெங்காயம் இதில் இருந்து, கத்திரிக்காய் பாருங்க. கத்திரிக்காய் எத்தனை வகையான கத்திரிக்காய் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 வகையான கத்திரிக்காய் இருக்குது. மிளகாயை காட்டுறேன், பச்சை மிளகாய், அதான் கலக்கி போடுறோம். 1 2. இது வந்து நார்மலாக நாங்கள் சாப்பிட்றது. இது வந்து தாய்லாந்துக்காரன் யூஸ் பண்ணுறது. இந்த மிளகாய் ஸ்பெஷல். இந்த மிளகாயில் ஒரு 5 மிளகாய் போட்டிங்கன்னா இது ஒரு பாதி மிளகாய் போடுறது சமன். இது அவ்வளவு பவரான ஆப்பிரிக்கன் உரைப்பான மிளகாய், சரியான உரைப்பு. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது போட வித்தியாசமான வாசகம் பெறும். கடும் உரைப்பு சாப்பிட்றார்கள். இதில் ஒன்று அடிச்சு விட்டிங்கன்னா, இதில் ஒரு 4 மிளகாய் போட்டு இதில் ஒன்று அடிச்சு விட்டிங்கன்னா அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய்கள், எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், மற்றது என்ன மாதிரி வண்டி குறைக்கணும் நினைக்கிறார்கள் இந்த ஐட்டம். என்னென்னு சொல்கிறேன், நீத்துக்காய். நீத்துக்காய் என்ன, நீத்துக்காய், நீத்துக்காய். இஞ்சால பாருங்க, இந்த என்னென்னு சொல்கிறேன், இதை மெத்தியா, மெத்தி, புதினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க புதினா. அதே மாதிரி இது மல்லித்தலை என்ன, மல்லித்தலை. அப்போ இது இது மல்லித்தலைண்ணா. ஓ, 1 மல்லித்தலை, மற்றது வேறு. இது இது மற்றது கீரை ஐட்டம். எங்கட சிகப்பு கீரை இருக்குது. இந்த கீரை எத்தனை பேருக்கு தெரியும்? என்னென்னு சொல்கிறது? அரக்கு தமிழ் எங்கட நாங்கள் எப்படி சொல்கிறது? எங்கட வேக்கால் வழியடக்கம். இந்த கீரைக்கு ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேங்களோ. இந்த கீரை நான் வாய்க்கால் அடக்கிறேன். நாங்கள் விட்டோம். நாங்கள் புடிவாட்டு சண்டையில் முடிஞ்சு புடிவாட்டு பூசா ஜெயிலில் போனால் எங்கட மெயின் சாப்பாடு இந்த கீரையை தான் தருவாங்க. அப்போ தான் சொல்லிட்டு இது வேக்காலுகளை நாங்கள் பிடுங்கி எறிஞ்சு விளையாடின கீரையிடாண்டாக்க அவன் சொன்னான். ஏதோ பேர் சொன்னான்னு பேர் ஞாபகம் வருது இல்லை. சிங்கள ஆக்கள்ன்ற ஒரு பிரபலியமான கீரை. அதுக்கு பிறகு தெரியும் இது இந்த கீரை சாப்பிட்றேன்ட்டு. நல்ல பேர் எனக்கு சொல்ல தெரியல இன்னொரு பேர் அதுக்கு. கங்குன், கங்குன் கீரை. கங்குன் சிங்களத்திலே கங்குன் தான். நான் ஜெயிலில் போயிருக்கேங்களா இதைத்தான் எங்களுக்கு கீரை தந்தவங்க பூசாவில். அப்போ எங்களுக்கு அதுதான் தெரிஞ்சுது. மற்ற கருவேப்பிலையெல்லாம் பாருங்க, நல்ல கட்டுக்கட்டா நல்ல கருவேப்பிலை அடகு. கருவேப்பிலை நல்ல கருவேப்பிலை அடக்குது. முருக்கங்காய்
என்ன இல்லை ஏன் என்னத்துக்காக லண்டனுக்கு போகணும் ஐஸ்வரி ஆண்டி உள்ள தமிழாக்கள் என்னத்துக்காக லண்டனுக்கு போகணுன்றதை சொன்னீங்கன்னா நான் இதை கொமெண்ட்ஸில் எழுதினீங்கன்னா நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன் அல்லது நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஏன்னா லண்டனுக்குள்ள உள்ளதை விட கூட ஐட்டம் இங்கே இருக்குது. லண்டனில் இல்லாத பிராண்ட் கூட இவன் கடையில் இருக்குது. வந்து பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்க. இல்லை கேட்டியகளி நீங்கள் சொல்கிறத போலன்றது சொல்லுவீங்க. மற்றது வெங்காயப்பூ இருக்குது. வெங்காயப்பூ எல்லாம் சுண்டி பாருங்கள். அந்த மாட்டுக்கு நல்ல வரையாக வறுத்து போட்டு கொஞ்சம் ரால் கூரியும் போட்டு வறுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வெங்காயப்பூ. அதே போல் இது உண்மையாக நாங்கள் சமைக்கிற குறைவு. என்னென்னு சொல்கிறது? சுண்டக்காய். இது இவங்களோட தமிழ்நாட்டு கார குழம்பு, வத்த குழம்பு, எல்லா குழம்புகளையும் இது போடுவாங்க. எங்கடையாலும் போடுறோம். பட் நான் சாப்பிட்டது குறைவு. இதுக்குள்ள பொன்னாங்கானி. பொன்னாங்கானி சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லமாம். பொன்னாங்கானி. அதே மாதிரி வல்லாரை சாப்பிட்டா அதான் வல்லாரை இருக்குது. மற்ற இது வந்து சுக்குமாக்கீரை. எனக்கு தெரியாது இந்த தமிழ் பேர். இது எப்படி இருக்குமெண்டா ஆப்பிரிக்கன் ஒரு கோவா இனத்தை சேர்ந்த சுக்குமாக்கீரை. அவங்களதான் சுக்குமானு சொல்கிறவங்க. நான் கென்யாவில் நின்ற போது இது சாப்பிட்ருக்கேன். சுண்டல் மாதிரி வர மாதிரி செய்திங்கன்னா செமையாக இருக்கும். எங்களோட தமிழ் சமூகம் இதை பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வர செய்கிற மாதிரி செய்து பாருங்க. சூப்பர் ஐட்டம் சுக்குமாக்கீரை ஆப்பிரிக்காக்கிறது. இது உங்களோட புளிக்கீரைடா. புளிக்கீரை இங்கே பாருங்க. முருக்கமில பாத மொத்தத்தில் எனக்கு கடைசியாக ஏன் லண்டனுக்கு இந்த சாமான் வாங்குறதுக்கு வாரங்கள்ன்றது கடைசி வரையும் எனக்கு தெரியலை. கொமெண்ட்ஸில் எழுதுங்க. அதோட இந்த வாழைத்தண்டு இருக்குது. மல்லிகைப்பூ இருக்குது. இங்கே பாருங்க. வல்லாரை இருக்குது. குறிஞ்சா வெத்தில வேணுமா, வேப்பங்குளை வேணுமா, மாவில வேணுமா, எல்லாமே கிடக்குது. பூக்குவல்ல இருந்து நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன். இந்த ஐட்டம் என்னென்னு சொன்னால் கேமராக்காரனுக்கு அடிப்பேன் ஸ்பிரிங்கோலியா அப்படி தாண்டா எல்லாரும் நச்சத்துக்குரிய எழுது வெங்காயம் வந்து. இது வந்து லெமன் கிரஸ்ன்னு சொல்லி தாய்லாந்துக்கார சைனாக்காரர்கிட்ட ஒரு மெயினான ஒரு சாப்பாடு சமீபம் அடைகிறதுக்கு வயிற்றுல உள்ள ஆக்களாகவே போடுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கரையிலையும் ஆட் பண்ணுவாங்க. நல்ல வாசமாக இருக்கும். அரைச்சி போட்டு இஞ்சி உள்ளி இஞ்சி பூண்டு அரைக்கும் போது சேர்த்து போட்டு மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். நான் கூடுதலான கரைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் போயிட்டேன். இதுக்குள்ள கொத்தவரங்காய் வந்து மட்டக்களப்பாக்கள் தான் கொத்தவரங்காயில் பெஸ்ட் சமையல்காரன். நான் எல்லா இடத்தையும் சாப்பிட்ருக்கேன். மட்டக்களப்பாக்கள் கொத்தவரங்காய் சமைக்கிற மாதிரி யாரும் சமைக்கிறதில்ல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதாரண போஞ்சிக்காய். இதுவும் அதே போஞ்சி தான். அதோட அதான் இதுக்குள்ள நார்மல் கீரைகள் இருக்குது. இதெல்லாம் காட்டு தானே காட்டிட்டு அப்படி அங்கால வாயா இங்கே வாங்க பொருளை வாங்க. நல்லா குட்டை சிவரொண்டு எடுத்து கொஞ்சம் உப்பும் தூளும் ஒரு கையில் இப்படி எடுத்து சேலம்பாங்க அல்லது கிளிச்சொண்டன்பாங்க வாய் ஊறும். இப்போ எடுத்து குட்டை சிவரில் இப்படி இந்த மூளை தேய்ச்சி போட்டு குட்டை சிவரில் குத்தினா அப்படியே 4-5 புழக்கு. இந்த மேல் துண்டு அவ்வளோத்தையும் எடுத்து உப்போட துண்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த அடிப்பக்கம் கடைசியாக தான் மாட்டுப்படும். அது கடைசியில் புளிப்புலாம் முடியும். ஞாபகம் பெறுதா? சேலம்பாங்க அல்லது கிளிச்சொண்டன்னு சொல்கிறது நிறைய கிடக்கு. இங்கே பாருங்க, நிறைய கிடக்கு, விதமாக கிடக்குது. மற்றது இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த 3 மாதம் 4 மாதத்தில் புள்ளத்தாச்சியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு புருஷன்மார் வாங்கி கொடுக்கூடாது. இந்த மாங்காயை பாக்கி தான் இருக்கும். வாங்கி கொடுங்க. இல்லை இது வேணாம் அண்ணன் கொஞ்சம் கடும் புளிக்காக வேணும் ரெண்டு சொன்னால் இந்த மாங்காய் குறும்பு மாங்காய்னு சொல்லுவாங்க. குறும்பு மாங்காய்னு சொல்லி கடும் புளியாக வேணும் நினச்சிங்கன்னா இப்படி சின்ன மாங்காய்டாக்கு இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா கடும் குறும்பாக இருக்கும். இந்த மாங்காய் சோத்து மாங்காய்ன்றது என்ன டேஸ்ட்டாக இருக்க முடியல. நோம்பல் எங்கட உள்ள சோத்து மாங்காய்ன்றது பெருசாக புளிக்காது, சும்மா சாப்பிடலாம். சோத்து மாங்காய்னு சொல்கிறது ட்ரை பண்ணி பாருங்க. வேறு அப்படி இஞ்சால வாயா அன்னமன்னாப்பழம் அவுட் இங்கே எல்லாம் அன்னமன்னாப்பழம் நசி நல்ல பழம். அன்னமன்னாப்பழம் சூப்பர் பழமாக இருக்குது. கடைசியாக இங்கே நாம் போய் அன்னமன்னாப்பழம் இங்கே நாம் வாங்கிட்டு போகிறோம். நல்ல பழம் எல்லாமே பழத்திருக்கு. அன்னமன்னாலேருந்து மற்ற கப்பி நல்லிக்காயிலேருந்து எல்லாமே இருக்குது. அப்படியே வாங்குவோம். இந்த பக்கம் போவோம். இதுக்குள்ள இந்த கூல் ரூமுக்கு வழியால் ஓடையாக வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கருவாடு செக்ஷன். அப்படியே இஞ்சால இந்த பேப்பர் பிளேட்டுகள் பார்ட்டிகள் செய்கிறார்கள் அல்லது பெரிய
அரிசி வகைகள் பெரிய பேக் புழுங்கல் அரிசி வகைகள் இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். அதோட மெயினான ஐட்டம் இதுக்குள்ள ஃப்ரோசில்ல உள்ள மீன் நண்டுகள் இருக்குது. நான் ஒன்றை காட்டுறேன் போகிறோங்க. யாராவது நீங்கள் இப்படி சிவத்தப்பட்டியில் இப்படி 2 கிலோ நண்டு பட்டியை பார்த்தீங்கன்னா வாங்கி கொண்டு போய் சமைச்சு பாருங்கோ, நல்ல சுவையாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்கள் இது எப்படியான குவாலிட்டியான நண்டுன்னு சொல்லி. ஃப்ரெஷ் இறாலை விட இந்த இறால் அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ஃப்ரோசின்னு சொல்லி இதை விட்டீங்கன்னு சொன்னால் அது எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு வாங்குற இறால் இதுதான், அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் ஃப்ரோசின்னே சொல்ல மாட்டீங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. எந்த பிராண்ட் ஆர் கம்பெனிக்காரனோ ஒன்றும் தெரியாது. நான் பிராண்டுக்கோ இல்லை தெரிஞ்ச ஆளுக்காக அட்வைட் பண்ணுறேன் இல்லை, எங்களுடைய ஆக்கள் நல்லதை வாங்கி சாப்பிடுவோம்ட காட்டி. இது சத்தியமாக நல்ல இறால், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 கிலோ பாக்ஸில் வருது, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மற்றது ஐஸ்லேருந்து டீஃப்ரோஸ் பண்ணுறது ஈஸி. இங்கே பாருங்கள், இதுலேயே சும்மா அடங்கிச்சு பாருங்கள். இங்கே ஈஸியாக டீஃப்ரோஸ் பண்ணலாம். தண்ணி ஒரு விட்டால் 2-3 மினிட்ஸ்லேயே டீஃப்ரோஸ் ஆகும். இப்படி இறால் 2 கிலோ பேக்கெட்டில் வர இந்த கோவோட உள்ள இறாலை ட்ரை பண்ணுங்க. இதில் 2 பட்டி இருக்குது. 2 பட்டியுமே ஓகே தான். 2 கொஞ்சம் இதுவும் பாருங்க, இது ஒன்றும் நல்லதான். சும்மா கலண்டு வரும், தெரியுதா? நல்ல இறால். ஃப்யூச்சரில் நான் இதைத்தான் இந்த நாட்டுக்கு வந்த காலத்துலேருந்து இறால் வாங்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரெஷ் இறால் வேணும்னு சொல்லி யாரும் கேட்டுச்சுன்னு சொன்னால் அவைய குசினிக்க விடும்போது தண்ணியை திறந்து 2 நிமிஷம் விட்டு விட்டோம்னா அது ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கு பிறகு சொல்லி தான் ஃப்ரெஷ் இறால் வாங்குவோம். ஃப்ரெஷ் இறால் 9-10 பவுனுக்கு வாங்குறதுக்கு இது மலிவாக இருக்கும். என்ன விலைன்னு கேட்டுங்க. நோம்புனா நான் நினைக்கிறேன் ஒரு இந்த பட்டி ஒரு 14-15 பவுன் வரும். 14-15 பவுன் வரும். என்னென்னு கவுண்டரில் கேட்டால் தான் தெரியும். 14-15 பவுன் வரும். இந்த செக்ஷனுக்குள்ள லண்டனில் ஊரில் உள்ளாக்கள் ஏதாவது இடியப்பூரல் ஏதாவது இல்லையண்டா, பூவரசங்கட்டையில் உள்ள இடியப்பூரல் இல்லையண்டா லண்டனுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த கடையில் அதாவது ஐஸ்பெரியில் உள்ள ஜஃப்னா ஐஸ் ஜால் ஸ்டோரில் க்ரோசரி ஏன்னா கெஷங்கரியில் எங்களோட இடியப்பூரல் இருக்குது. பூவரசங்கட்டை இடியப்பூரல் பூவரசங்கட்டை தான். அதே மாதிரி நாகரிக முறையில் உள்ள சிரட்டகப்பை பொங்கலுக்கு உள்ள சிரட்டகப்பை இதெல்லாம் 299 தான். நல்ல ப்ரைஸுக்கு விற்கலாம். 299 தான். அதோட இந்த கிணவருக்கு சில்வர் ஜக்கில் டீ ஆற்றினா தான் அந்த பத்திய பணம்னு சொல்கிறதா இல்லை. ஈவன் எந்த விட்ட கூட இந்த ஃபுல் செட் 1 2 3 4 இவ்வளவும் 13.99 போட்டிருக்கலாம். சரிதானே? அதோட நீத்துப்பட்டி வேணுமா, புட்டை வைக்கிற நீத்துப்பட்டி வேணுமா? நீத்துப்பட்டி இருக்கு. இடியப்பத்தட்டு கொஞ்சம் டீசெண்டான இடியப்பத்தட்டு, நல்ல டீசெண்டான இடியப்பத்தட்டு இருக்குது. அதோட கறியை சூடான கறியை ஏதாவது திருகணி, என்ன இதுக்கு பேர் என்ன? திருகணி என்ன பேர் தமிழ்நாட்டில்? திருமணை. ஓகே, நாங்கள் திருகணை, தமிழ்நாட்டுக்காரர் திருமணை. என்னென்று தான் உங்களுக்கு ஒத்து போதோ இல்லை. திருமணை நாங்கள் திருமணம் பண்ணாங்கிறாங்க. புட்டுப்பானை இங்கே பாருங்க, புட்டுப்பானை மூடியோட ஒரு என்ன சொல்கிறது நீத்துப்பட்டி இவ்வளவும் சேர்த்து 15 பவுன். இவ்வளவும் சேர்த்து 15 பவுனுக்கு விற்கலாம். நல்ல அகப்பைகள் எல்லாமே விற்கலாம். ஏன்னு காட்டுறான்னு சொன்னால் இந்த ஐட்டங்கள் எல்லாம் வாங்குறது தான் இங்கேருந்து நீங்கள் அங்கே லண்டனுக்கு ஓடி வாரீங்க. இது எல்லாமே இங்கே இருக்குது. மற்றது மூங்கில் புட்டுக்குழல் இதோட உள்ளது மூங்கில் புட்டுக்குழல் இருக்குது. கீழே பாருங்க. ஆமாம், மண்பானை. பொங்கல் வருஷம் வந்தால் மண்பானை எல்லாமே இங்கே இருக்குல்ல. வீடு குடி ஊர்றாக்கள் மண்பானையில் பாரம்பரியமாக தான் புதுசாக வீட்டில் நாங்கள் மண்பானையில் சமைச்சு பால் காய்ச்ச போகிறோம்னா கூட இப்படி மண்பானை இருக்குது. நல்ல மண்பானை பாருங்க, சுட்ட மண்பானை. நல்லா இருக்கும், குளிர் இருக்கும். மற்ற உரல்கள் உலக்கியல் முழு வகையான ஐட்டமும் இதுக்குள்ள இருக்குது. கூட நேரம் இதுக்கு நிற்கிறோம். நெஞ்சால போஸ்டும் கூட நேரம் இதுக்கிட்ட நிற்கிறோம். இங்கே பாருங்க, இடிய பொருள் எல்லாம் எவ்வளோ அழகான இடிய பொருள்ன்ட்டு பாருங்க. எவ்வளோ பொலிசிங் எப்படி இருக்குது, வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இடிய பொருள் இருக்குது. மற்றது இப்போ ஒரு எவ்வளோ இது வந்து சிங்கிளாக்கள் ஸ்டைல். அப்புறம் எங்கடைய இதே சொன்னால் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சிங்கிளாக எங்கள் தமிழாக்கள் ஸ்டைல் இல்லையோட வைப்பீங்க. பட் இந்த மாடல் வந்து சிங்கிளாக்கள் ஸ்டைல். இது சாப்பாடு வச்சு சமைச்சு போட்டு வழியில் கிள்ளி வைக்கிறது அதுக்கு நல்லா இருக்கும். அழகாகவும் இருக்கும்.
இவ்வளோ பயப்படாப்பா ஒரு வீடியோவில் ஒன்று சொன்னாக்க இப்போ நீங்கள் சிங்களாக்களை சப்போர்ட் பண்ணுறீங்களா உண்மையை தானடாப்பா சொல்லிடுறேன். வாங்கோ அந்த பக்கம் திருவலை வரைக்கும் இருக்குது மேலுக்கா திருவலை வரைக்கும் இருக்குது. மிக்சி எல்லாமே இருக்குது. வாங்க அந்த பக்கம் போகும். இந்த இடையில உள்ள சின்ன சின்ன இடங்களுக்கு அரிசிகளை அடுக்கி வச்சுக்கணும். ஒவ்வொரு பிராண்ட் அரிசிகளும் வித்தியாசம் பிராண்ட் அரிசிகள் இருக்குது. இதெல்லாம் புது புது பிராண்ட் அரிசி. என்ன பிராண்டுன்னு தெரியல. இது வந்து சோனா மசூரி அரிசியா தமிழ்நாட்டுக்காரன். அதுதான் நான் சொல்கிறேனே, இது ஒரு தமிழ் கடையோட சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் அவ்வளவும் இங்கே இருக்குது. அதோட இந்த பக்கம் பாருங்கள், இது ஃபுல்லாகவே மசாலா ஐட்டங்கள். வெந்தயத்துலேருந்து ஓமத்துலேருந்து பெருஞ்சீரம் சின்ன சீரம் கடுகு எல்லா ஐட்டமும் தான். மாதுளம் பழ கொட்டை வரையும் இருக்குது. கரிஞ்சீரம் இருக்கா? கரிஞ்சீரம் இருக்குது. இந்த கடை கரிஞ்சீரம் இல்லைன்னா அப்புறம் இந்த கடை எடுத்து போட முடியாது. அப்போ அங்கே இங்கே பார்த்து நான் கரிஞ்சீரம் இந்த கரிஞ்சீரம் இந்த இது கரிஞ்சீரம் அவ்வளவு மசாலாக்களும் இருக்குது. இந்த சில்லி பவுடர், அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல் சில்லி பவுடர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நிறைய மசாலா ஐட்டங்கள் இருக்குது. இது என்னென்னா வேறு கடைகளுக்கு போனோம்னு சொன்னால் ஒரு பிராண்ட் அல்ல 2 பிராண்ட் தான் ஒரு ஐட்டத்தில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்து போனீங்கன்னா கருவாப்பட்டையை பாருங்க. கருவாப்பட்டை 1 2 3 4 4 வகையான கருவாப்பட்டை இருக்குது. அப்போ நீங்கள் சூஸ் பண்ணலாம் எது வேணுமெண்டு. ஏலக்காய்னா ஏலக்காய் விதமாக இருக்குது. இந்த இதில் ஏலக்காய் இருக்குது. அங்கே முன்னு கொண்டு காட்டினாங்க அங்கே ஒரு ஏலக்காய் இருக்குது. ஒவ்வொரு பிராண்டையும் தேங்காய் பூக்கள், இந்த பொரிச்ச ஐட்டங்கள். லண்டனில் இந்த பிரேக் கிராம் இப்படி பெருசு இல்லை. நான் இங்கே இருக்கு ரோல் சுத்துற பவுடர். ரோலை உருட்டி போட்டு மாவுக்குள்ளே துவைச்சிட்டு இதில் உருட்டி போட்டு தான் பொரிக்கிறது. கனவேலைக்கு இது கூட தெரியாத இருக்கிறீங்கள். உண்மையாக தான். அப்புறம் கமெண்ட்ஸ் எழுதா வேறு எங்களுக்கு தெரியாதோண்டு. தெரிஞ்சாக்கள் வீடியோ தட்டி போட்டு போங்க. தெரியாதாக்களை சொல்கிறேன். ரோலை உருட்டி போட்டு மாவில் துவைச்சி போட்டு இந்த பவுடரில் தான் உருட்டி போட்டு பொரிக்கிறது. பிரேக் கிராம் என்று சொல்கிறது. மற்றது உளுந்து, பயறு, சோளம், பருப்பு. ஆக மொத்தத்தில் இந்த கடைக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் வந்தீங்கன்னா A to Z 2 விஷயம் மிஸ்ஸிங் என்னண்டா, ஃப்ரெஷ் மீட்டும் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷும் இல்லை. ஃப்யூச்சரில் எங்கட கடையின் இறைச்சி இந்த வாரத்துக்கு சாத்தியம் இருக்குது. வருதுண்ணா ஓகே. எங்கட கடையின் இறைச்சி வரும். வீக்கெண்டில் இந்த கடையில் எடுக்கும். அது எப்போ இருந்து எடுக்கணும்னு தெரியல. இந்த கிழமையோ வாரக்கிழமையோ அது வரும். எங்கட கடை இறைச்சியும் இங்கே வரப்போகுது. ஃப்ரெஷ் ஃபிஷ். அதை நீங்கள் ஃப்யூச்சரில் ஃப்ரெஷ் ஃபிஷ் கடை போடுவினதுக்குள்ள ஏதோ ஒன்று செய்வினோம். மற்ற எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நூடுல்ஸும் இருக்குது. நான் பேர்கள் சொல்லலை. ஏண்டா 1 2 ஒரு நூடுல்ஸ் 2 நூடுல்ஸ் பேர் சொல்லலாம். 15-20 வகையான நூடுல்ஸ் இந்த இது ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லி காட்டுவேன். அவ்வளவு ஐட்டம் இருக்குது. கோதுமை மாவுலேருந்து, அரிசி மாவுலேருந்து, இடியப்ப மாவுலேருந்து, ரவையிலேருந்து, எல்லா மாவுகளும், உளுத்தம் மாவுலேருந்து, பயத்தம் மாவுலேருந்து, ஒடியல் மாவு வரைக்கும் இருக்குது. கோலம் மாவு வரைக்கும் இருக்கு. கோலம் மாவு வரைக்கும் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பொரி சம்பந்தமான பொரி, ரவை அதெல்லாம் இருக்குது. எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்டா, ஒன்றா தூக்கி காட்டுறதுக்கு எனக்கு இயலாது. ஏன்னா அவ்வளோ எத்தனை வகையான ஐட்டம் வச்சுருக்கணும். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, இந்த சிறுதானியங்கள், இந்த ரவை என்னென்னு சொல்கிறதுன்னா மறந்து வரேன். குரக்கன், வரக, சாமி, கொள்ளு. இந்த கொள்ளு வடிவம் அவிச்சு குடித்தால் வண்டி குறையுமா. ஆனால் நான் குடிக்கலையே. கொள்ளு எல்லாமே இருக்குது இதுக்குள்ள. அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வரலாங்கிறேன். எனக்கு உண்மை திருப்பி நான் கேட்குறேன். அவுட்டில் உள்ள நீங்கள் லண்டனுக்கு ஆன் இருக்குன்னு சொல்கிறீங்கள்டாப்பா இப்படி ஒரு கடையில் வச்சுக்கொண்டு. சத்தியமா நான் வீடியோ எங்கிட்டாக்கள் தெரிய இல்லையா? அல்லது அதே போல் அவசரத்துக்கு ஒரு கல்யாணம் கட்டணும் மட்டும். ஒரு கல்யாணம் தானே, 2 போகக்கூடாது. அவசரத்துக்கு வேண்டாம். இங்கே பட்டு வேட்டிகள் எல்லாமே இருக்குது. பட்டு சேட்டுகள், பட்டு வேட்டிகள் எல்லாமே இருக்குது. ஐயர் மேலே தானே கொடுக்க எல்லாரும். பக்கம் அண்ணன் சொல்கிறேன் ஐயர் கொடுக்கலாமா பாருங்க. அது கொடுக்காத அவங்க கூட பிரச்சனை. அப்புறம் ஐயர் மேலே பேசினா நீங்கள் சொல்லுவீர்கள், ஐயோ ஐயரை வாய்க்காங்க, ஐயர் செய்வார் சூனியம் செய்வாரான்ட்டு ஆகிட்ட சொல்கிறது இந்த கதையில். அங்கே மற்ற இந்த ஐட்டங்கள், இந்த சாமியோட சம்மந்தப்பட்ட செம்புகள், இந்த ஐயர்மார்ட்ட விளையாட்டல் இருக்குது தானே தம்பி. அந்த நூலை சுற்றி கொண்டு செம்புக்கு நூலை சுற்று அந்த ஐட்டம் ஐயர்மார்ட்ட பொருள் எல்லாமே இருக்குது. மணிகணி, தீவாரிலிருந்து முழுக்க இருக்குது. இப்போ ஐயர்மார் என்ன மறைச்சடிக்கிறாங்களோ அறியல. எண்ணெய் எல்லாமே இருக்குது பாருங்க. சந்தனங்கள்லேருந்து போடலாம். அப்போ இங்கேருந்து நீங்கள் வேறு கடைக்கு போகிறது இல்லை. இந்த மாலை அந்த என்ன கூப்பிட்டு ஆக்கள் என்ன மாலை அது இல்லை. இது வந்து இந்த பெரிய படித்த மனுஷருக்கு காலத்தில் போடுவீங்களே அந்த மாலையார்.
இப்போ இதால் இந்த வரவேற்கிற பெரிய ஆக்களை கூப்பிட்றது படித்த சமூகத்துக்கு என்ன மாதிரி படிக்காத சமூகம் இல்லை படித்த சமூகத்துக்கு போடுற மாதிரி நாங்கள் வியா வன்னி காட்டான் நான் வன்னி காட்டான் அன்றைக்கு ஒருத்தன் வந்து ஃபோன் அடிச்சுன்னு ஒருத்தன் பொறிக்க போட்டு இத்தாலியிலேருந்து ஒருத்தன் பொறிக்க போட்டு டேய் நீ என்னடா வன்னி காட்டான் நான் வவுனியா காட்டான் நீ எப்படி வன்னி காட்டான்னு சொல்லுவாண்டு என்ன பாடு போடுறேன் ஃபோன் நம்பரை பப்ளிக்காக போட்டு தண்ணியை போட்டு ஒன்று எனக்கு போன போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் அரிசி வகைகள் இருக்குது, நிறைய அரிசி வகைகள் இருக்குது, பச்சை அரிசிகள்ல இருந்து எல்லாமே இருக்குது. என்ன கன்ஃபியூஷன்டா நான் பார்க்குற தமிழ் கடைகளில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பா அரிசிண்டா ஒரு பிராண்டில் ஒரு 2-3 வகை இருக்கும். இங்கே பல பிராண்டில் பல வகையான அரிசி இருக்குது, அதுதான் புதுமையாக இருக்குது. மற்ற இந்த தும்பு தடிகள் இருந்து இங்கே பாருங்க பெரிய 20 கிலோவில் உள்ள ஆட்டாமா 25 கிலோவில் கூட ஆட்டாமா இருக்குது, 20 கிலோ அரிசிகள் இருக்குது. பெரிய லொட்டா வாங்கிட்டு வச்சு வைக்கிற ஆக்களுக்கு இது பேக்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் இல்லாமல் இந்த ஈழத்து நூடுல்ஸுகள், ஈழத்து நூடுல்ஸ், ஈழத்து பிராண்ட், நிரு பிராண்ட், சங்கர் பிராண்ட், எல்லா பிராண்டும் வாணி பிராண்ட், கிருஷ்ணா பிராண்ட், இப்படி ஈழத்து பிராண்டில் உள்ள அவ்வளோ ஐட்டங்களுமே இங்கே இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், ஐஸ்வரிக்கு கிட்ட உள்ளாக்கள் தயவு செய்து இந்த கடையோருக்காக வந்து விசிட் பண்ணுங்க. வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவை ஓனரில் சொல்லுங்க, நம்மளோட வீடியோவை பார்த்து போட்டு தான் வந்தாங்க, வீடியோவில் இருக்கிறது உண்மையா பொய்யான்றது கொமெண்ட்ஸில் எழுதுங்க. அல்லது என் ஃபோன் நம்பரை நான் போட்டு வரேன், என் ஃபோனில் அடித்து கேளுங்க, அண்ணன் நீங்கள் இன்னும் சாமான் சொன்னீங்க அங்கே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், அல்லது அவைகிட்ட ஃபோன் அடித்து கேட்பேன். அதோட கேட்பீங்க. கன பேர் கேட்குறது விலையில சொல்கிறீங்களா என்னென்னு. 1-2 சாமான் ஐயா நான் காட்டுறேன், இவ்வளோ சாமானுக்கு விலை சொல்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அதால் விலைகள் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. லண்டனோட ஒப்படைக்க இங்கே கூடையில் சில சாமான் லண்டனோட இங்கே மலிவு, நிறைய சாமான் மலிவு, மரக்கறிகளில் லண்டனோட ஒப்படைக்க இங்கே மலிவாக இருக்குது. இந்த செக்ஷனுக்குள்ள ஃபுல்லாக பருப்பு வகைகள் என்னென்ன பருப்புன்னு நான் சொல்லல, எல்லா பருப்பும் இருக்குது. இந்த பக்கம் இந்தியன் பிஸ்கெட், இது எல்லாமே இந்தியன் பிஸ்கெட் ஐட்டங்கள் இருக்குது. இதுக்குள்ள பாபா மசாலா, திருப்பியும் சொல்கிறேன், இந்த பாபா மசாலாவில் மீன் குழம்பு மசாலா நல்ல ஒரு வாசமாக இருக்கிறது, மற்றதை பற்றி தெரியாது. பிறகு திருப்பியும் சொல்லுவாங்க பாபாவோட டீல் பேசிட்டீங்களோ அவங்கள ப்ரொமோட் பண்ணுறீங்கன்ட்டு. இது ப்ரொமோட் பண்ணுற இல்லை, பாபா மசாலா வந்து மீன் குழம்பு மசாலா எனக்கு பிடிச்சிருக்கு, வாசம் நல்லா இருக்கும், நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த ஆச்சி மசாலாவில் முந்தி பாக்ஸில் தான் பாடுறது இந்த பிரியாணி பவுடர்கள். இப்போ லொட்டா செய்கிற ஆக்களுக்கு இப்படி பேக்கெட்டில் வருது, பெருசாக பெரிய பேக்கெட்டுலேயும் வருது, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது கட்டச்சம்பல் போடுற ஐட்டு, இந்த சில்லி இவங்களோட சிங்களாக்கள்கிட்ட கட்டத்தூள் அந்த தூள் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் விதமான ஐட்டங்கள் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாக குட்டிங் பீப்புளுக்குரிய ஏரியா, அதாவது குட்டிங்கில் கொஞ்சம் கூட குடிக்கிறார்கள், பியராக குடிக்கிறார்களுக்குரிய ஏரியா. இது வந்து இலங்கையின் உற்பத்தியும் இருக்குது, அதே போல் இன்டர்நேஷ்னல் உற்பத்தியும் இருக்குது. இங்கே பாருங்க, எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பெருமை சேர்ப்பதற்காக முதன்முறையாக நான் உங்களுக்கு யாழ்ப்பாணத்து கல் அறிமுகப்படுத்துகிறேன். கல் தானே யாழ்ப்பாணத்து கல் அறிமுகப்படுத்திக்கிறேன். கேமராக்கா கல்வன் வாடா ஓமண்ட போத்துல அடிப்பேன். யாழ்ப்பாணம் கல் இருக்குது. இது எங்கே இருந்து வருதுண்டா, பனங்கல் எங்கே இருந்து வருதுண்டா போகிறோங்கோ, சுண்ணாவில்லையாண்ண அது இங்கே இல்லை, அதான் மேனுஃபேக்சர் நிரு, அதை மறைச்சிட்டாங்க. அதான் நிரு அனுப்பிங்க. ஓ நிரு பிராண்ட் தானே, இல்லை கொடிகாமம், பனங்கல் ஃப்ரம் கொடிகாமம். எப்படி கொடிகாமத்தார் உங்களுக்கு பெருமை. கொடிகாமத்திலிருந்து லண்டனுக்கு பனங்கல் வந்திருக்கு, நல்ல பனங்கல்லோ கூடாத பனங்கல்லோ உண்டு, குடிச்சு பார்த்து சொல்லுவாம். பனங்கல் இருக்குது. அதே போல் மற்ற அங்கத்தை உள்ள இலங்கையின் பியர் ஐட்டங்கள் இருக்குது. மற்றது இன்டர்நேஷ்னல் பியர்ஸ் எல்லாமே, அல்கோஹால் எல்லாமே இருக்குது, வைன் செக்ஷன் எல்லாமே இருக்குது. இந்த இதை பாட்டுங்க, இது இந்த இண்டோஸ்ரீ கணக்கு வகையான கஜுக்களை வச்சுக்கணும். எனக்கு பிடிச்சது இந்த இது ஒரு செய்வினை செய்கிற மாதிரி, சத்தியமாக சொல்கிறேன். இண்டோஸ்ரீயை ப்ரொமோட் பண்ணுறதோ அதில் எனக்கு நோக்கம். ஆர் ஓனரோ மேபி சிங்கில் வந்தால் ஓனரோ தெரியாது. பட் இண்டோஸ்ரீ என்ற பிராண்டில் இந்த இது இருக்குது தானே, இந்த கஜு, அதாவது சுட்ட கஜு, மற்ற கஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சுட்ட கஜு சொல்லப்பட்ட சாமான். நான் இந்த அவுட்டு ஸ்காட்லாண்ட் நியூ காஸ்டல் அங்கால போகிற நேரங்களில்
போகிற நேரங்களில் இந்த ஐட்டத்தில் ஒரு 4 வேக்கை வாங்கி போட்டோன்னு சொன்னால் நித்திர கொள்ளாமல் முறக்க சாப்பிட்டு கொண்டு போவார். அப்படி சூப்பர் ஐட்டம் இந்த இது. இது என்ன சாமான் என்ன? ஓகே, மாட்டிறைச்சியை அடைச்சி வத்தலாக்கி வச்சுக்கிறாங்க. மாட்டிறைச்சி இதுவும் கட்டிச்சு இழுத்து மல்லி கட்டி கொண்டு போகலாம் போகிறோம் நீங்கள். அது மாடு மட்டும்தான் இருக்கிறேன். மாடு இருக்குது, ஹேம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த கடைகளில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது கடையின் பேர் ஜெஃப்னா இஸ் ஜால் கேஷங்கரி. சரியாக சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன், சரியாக சொல்லிக்கிறேன். கீழுக்கு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே போட்டு விட்றேன். ஃபோன் நம்பர்ஸ்லேருந்து எல்லாம் எப்போ திறக்கிறப்ப மூடுறது? மண்டே டு சண்டே. எத்தனை மணி? ஓகே, காலம் 6 மணிலேருந்து இரவு 11 மணி வரையும் கடை திறந்துருக்கும். பார்க்கிங் ஃப்ரீ, ஃபுல்லாக ஃப்ரீ. என்ன இதில் உள்ளுக்கு வந்தீங்கன்னா இறைச்சியும் நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து எங்கட கடை இறைச்சி வருது. ஃப்ரோசன் ஃபிஷ் இருக்குது, ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷை தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது. அந்தளவுக்கு இதாக இருக்குது. இந்த பெரிய 5 லிட்டர் எண்ணெயிலேருந்து ஆட்டா மாக்கள் இந்த எல்லா ஐட்டமுமே இருக்குது. இல்லையென்று சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. இந்த லெமன் பப் பிஸ்கெட் என்னென்னு இல்லை, இந்த கதை இதுக்கு ஒரு ஸ்டோரி தான் மேடம். இப்போ ஒரு கொரோனாக்கு முதல் லெமன் பப் பிஸ்கெட் 3 பிஸ்கெட் 120 வந்தது. மேபி கொரோனாவோட கஷ்டப்பட்டாங்க போட முதலாளி. இப்போ 2 பிஸ்கெட் 1 பவுனுக்கு போடுறான். அவனை தான் கேட்கணும் வேண்டாப்பா குறைஞ்சனியாண்டு. அது இப்போ கேட்குறீங்களே. இங்கே என்னது? அதாவது வத்தல் ஆக்கப்பட்ட இடியப்பம். இந்த இடியப்பத்துக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. 2007ஆம் ஆண்டு சண்டை காலத்தில் இப்படி வத்தலாக்கப்பட்ட இடியப்பங்கள் காடுகளில் நாங்கள் நிற்கும்போது, அதாவது எங்களோட மெடிசின்களுக்கு இந்த வத்தலாக்கப்பட்ட இடியப்பம், அதாவது எங்களோட ஈழத்து உற்பத்தியிலேருந்து வந்தது, எல்டிடி உற்பத்தியிலேருந்து வரும். நாங்கள் இதை தூக்கி சுடுநீரில் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து இடியப்பமாக சாப்பிட்றது. அதே இதை இங்கே வந்து நாங்களே பேக்கெட்டில் பார்க்குறோம். 100% ஃப்ரெஷ் மாதிரி இல்லாட்டிக்கும் ஒரு இடியப்பம் இல்லாத குறையை, இல்லை பசி அவசரத்துக்கு சாப்பிட்ற குறையை இது தீர்க்கும். ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு பிடிச்சி. இது நான் அவசரத்துக்கு பக்கம் கஷ்டத்தில் போட்டிங்கன்னா ஃப்ரெஷ் இடியப்பம் மாதிரியே இருக்குது. மற்றது எங்கட என்ன சொல்கிறது, ரோஸ்பான் எங்கட க்ரீம் பனஸ். மற்றது இந்த என்ன சொல்கிறது, இது அந்த எனக்கு உண்மையாக தெரிய சாப்பிட்டுக்கிறேன்னு தெரிய சிங்கிளாக்கல்ல சாப்பாடு. அந்த அச்சு பிள்ளாடு தாங்கண்ணே, அச்சு பிள்ளாடு. இது இந்த அச்சு பிள்ளாகெல்லாம் பாருங்கள் ஊரில் அச்சு முறுக்குங்க. உதாரண தமிழ்நாட்டுக்காரர் இங்கே கொண்டு வரல, இதை போட்டு அச்சு முறுக்குன்றான். எங்கட உள்ளது அச்சு பிள்ளாரம் பண்ணுறது. அச்சு பிள்ளாரம் இது வந்து பணியாரம். என்ன பணியாரம்னு சொல்கிறது? இது ஒரு இல்லை, அதிரசம் இல்லை. இது உங்களோட ஊரில் அதிரசம், இதுக்கு வேறு பேர் எங்கட ஊரில் வாழைப்பழம் எல்லாம் போட்டு அரைச்சி செய்கிறது. கொமன்ஸில் எழுது வாங்குறதுக்கு என்ன பேர்? கொமன்ஸில் கண்டிப்பாக எழுதுவாங்க. அரியதரம். நீ இப்போ சொல்ல தமிழ்நாட்டில் உங்களோட என்ன அதிரசம். நாங்கள் கொஞ்சம் சுருக்கி வடிவா தமிழில் அரியதரம். எவ்வளோ வித்தியாசம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச காலத்தில் வினிகர், அதாவது விநாயகிரின்னு சொல்கிறோம். இப்போ வினிகர்ன்ட்டு இங்கே ஸ்டைலாக சொல்ல வரேன், நாங்கள் சொல்கிறோம் விநாயகிரின்னு தான். இந்த போத்தில் இப்படி இருந்தால் தான் விநாயகிரி. வேறு போத்தில் நான் பார்க்க இல்லை, நீங்கள் பார்த்துருந்தா கீழே எழுதுங்க. இது பெருசாக இருக்கும். தம்பி போய் ஒரு விநாயகிரி போத்தில் வாங்கிட்டு வாங்கினா நாங்கள் போய் விநாயகிரி போத்தில் வாங்கிட்டு வர்றது. அந்த விநாயகிரி இப்போ வினிகரண்டாக தான் தெரியுது எங்களுக்கெல்லாம். இதுதான் அந்த நாங்கள் பார்த்த போத்தில். பிராண்டல் வரையாக இருக்கலாம், அப்போதைய பிராண்டாக தெரியாது. முந்தி விநாயகிரி ஒன்று வாங்கிட்டு வாண்டா. இதனால் என்னத்தில் செய்கிறேன்னா கல்லில் செய்கிறேன்னு சொல்லுவார். என்ன கல்லில் செய்கிற விநாயகிரி என்று. இப்போ ஆப்பிள் வினிகர் அது இதுன்னு சொல்லி எனக்கு நம்ம தம்பி இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வாங்கி ட்ரை பண்ணுவோம், வண்டி குறையுமெண்டு எல்லாம் கண்டதையும் திண்டு வண்டியை குறைக்கிறான்னு தான் நான் வாயை கட்டுற பண்ண நினைச்சுக்கிறேன். ஓகே, வேறு என்ன சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வசதியாச்சு. வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மணியை கிணியை அடித்து சப்பி கிப்பி தூப்பி எங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு விட்டு விடுங்க. இன்னும் ஒரு சேனல் இருக்குது எனக்கு, அந்த சேனலையும் இதில் சைடில் போட்டு விடுவேன். கேமராக்காரன் திருப்பி படிவாக சொல்கிறாங்க போட்டுருவையா, இங்கே சைடில் எங்கட புது சேனல் போடுவோம், அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலால் எங்களுக்கு இன்கம் வராதால் அந்த சேனலில் இன்கம் நாங்கள் வளரணும், இல்லை எங்களுக்கு ஒரு காசு பெறணும்னு நீங்கள் நினச்சிக்கண்டா அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணி அதுக்கும் ஒரு மணியை அடிச்சு விடுங்க. வேறு என்ன கதைச்சி வீடியோ வழுக்கையில் முடிக்கிறேன். கேட்டியகளி இந்த பிரமாண்டமான கடையும் ஒரு கதையுண்டு.